லாஸ்ட் லெக்சரில் என்ன பார்த்தோம்னா சயின்ஸ் பிகின் த பைசைக்கிள் வீல் அதில் பார்க்கும்போது இந்த ஸ்போக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்போக்ஸுமே வந்து ஒரு ப்ரீ டென்ஷன்டு காலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டூ எண்டு பிண்டு காலம் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ப்ரீஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் as well as கான்க்ரீட் ஸ்ட்ரக்சரில் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அந்த ப்ரீஸ்ட்ரெஸ்னோட அட்வான்டேஜ் என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து காம்பனண்ட் ஆஃப் த பைசைக்கிள் வீல்னு பார்த்தோம். இதுதான் அந்த ப்ரீடென்ஷன்டு காலமாக ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்போக்ஸு. இது வந்து இந்த ரிம்மோ இருக்கு இல்லையா, ரிம்மோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பார்ட் நெட்டு மாதிரி இருக்கும், நிப்பிள் சொல்லுவாங்க. இது அந்த ஹப்பு. இந்த ஸ்போக்ஸுக்கும் ரிம்முக்கு அந்த ஸ்போக்ஸ் ஆனது அந்த ரிம்மையும் இந்த ஹப்புக்கு இடையில தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது நம்ம பைசைக்கிள் லோட் பண்ணும்போது, அதாவது நம்ம ரைட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட வெயிட்டானது ஃபஸ்ட்டு வந்து த்ரூ ஒரு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த பைசைக்கிள் ஃப்ரேம் வழியாக இந்த ஆக்சிலுக்கு தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 100 kg வந்து வரதா அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம அந்த பைசைக்கிள் வீல், அந்த சயின்ஸ் பிஹைண்ட் பைசைக்கிள் வீல் அந்த லெக்சரில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, இந்த மாதிரி ஒரு லோட் பண்ணும்போது இந்த லோடுனால் சில ஸ்போக்ஸ்லாம் வந்து டென்ஷன் ஆகும், சில ஸ்போக்ஸில் வந்து கம்ப்ரெசிவ் லோடு வரும். பட் இந்த லோடு வந்து எல்லா ஸ்போக்ஸ்னாலும் ஈக்குவலாக ஷேர் ஆகாது. ஸோ வெரி நியர் டு த கிரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்போக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் லோடு எடுக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சியல்ஸ் அந்த ஸ்போக்ஸ் எல்லாமே வந்து மேஜராக டென்ஷனாக தான் இருக்கும். அதாவது இந்த ஆக்சியல் என்ன பண்ணோம்னா சில ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஸ்போக்ஸை ஸ்ட்ரெச் பண்ணும், சிலதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அதான் பார்த்தோம். இதை வந்து நாம் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் அனலைஸ் பண்ணி எப்படியெல்லாம் அந்த ஃபோர்ஸ் வேரி ஆகுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த 100 kN லோடானது எப்படிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாசிட்டிவாக இருக்கிறது எல்லா வேல்யூமே டென்ஷனு, இந்த நெகட்டிவில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ மட்டும்தான் வந்து கம்ப்ரெஷன். இப்போ பார்த்தோம்னா வெரி நியர் டு கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 ஸ்போக்ஸில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 kg வருது லோடு. ஸோ இதில் வந்து ஒரு 10 kg இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தனாலே வந்து லெஸ் தென் 1 kg தான் இருக்குது. மீதி எல்லாத்துலேயுமே வந்து அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி 5 to 4 kg வந்து டென்ஷன் க்ரியேட் ஆகுது. அப்போது மோஸ்ட் ஆஃப் இந்த ஸ்போக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டென்ஷன் லோடு தான் இருக்குது. இங்கே இருக்கிற லோடுனால இதெல்லாம் கம்ப்ரெஸ் ஆகுது, இது டென்ஷன் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோவில். அது நம்ம நம்பரோடு பார்க்கும்போது ஈஸியாக நமக்கு புரியும். இப்போது இந்த 20 kg வருதுன்னா நம்ம 2 mm டயா ஸ்போக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 350 mm இருக்கும். இப்போ இந்த 350 mm லென்த் உள்ள ஒரு பிண்டு காலம் 2 mm டயா இருந்தால் இந்த 20 kg எடுக்குமா இல்லையான்னு நம்ம ஒரு பக்லிங் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 1 kg லோடு நான் அப்ளை பண்ணி ஒரு பக்லிங் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மோடு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து மோடு 1, 2, 3, 4 4 மோடு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். இந்த கிரிட்டிக்கல் லோட் ஃபேக்டர்னா என்னென்னா, நம்ம கொடுத்துருக்கிற லோடையும் இந்த ஃபேக்டரி மல்டிபிள் பண்ணால் அதுதான் நமக்கு ஃபெயிலியர் லோடாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 1.29 அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1.3 தான். இது 1.3 kg எடுத்தாலே வந்து இது பக்கில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதான் அதுக்கு மீனிங் இந்த மோடு. செகண்ட் மோடு வந்து அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது, 5 kg வரைக்கும் போகும். தேர்ட் மோடு பார்த்தீங்கன்னாக்கா 11 kg வரைக்கும், 11.6 kg e⁻1 இருக்குது. ஸோ இது 11.6 kg, இது வந்து 20 kg வரைக்கும் போகும் ஃபோர்த் மோடு. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப மினிமம் எதுவும் அதுதான் நமக்கு கிரிட்டிக்கல். எப்பவுமே வந்து பேசிக் மோடு ஃபஸ்ட் மோடாக தான் இருக்கும். ஸோ இந்த மோடில் பார்க்கும்போது நமக்கு 1.3 kg தான் எடுக்கணும் இது சொல்லுது. அப்போ இந்த 2 mm இருக்கக்கூடிய இந்த ஸ்போக்ஸு 1.3 kg தான் எடுக்கணும்னா இந்த 10 kg லோடு இது எப்படி எடுக்க முடியுமா முடியாது. அப்போ எடுக்கணும்னா நமக்கு இந்த ஸ்போக்ஸோட டயா என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா, அதுக்கு நம்ம இன்னொரு அனாலிசிஸ் பண்ணோம். அதே 350 mm லென்த்துக்கு 4 mm டயாவை மாற்றும் போது அந்த 1 kg அனலைஸ் பண்ணும்போது இங்கே ஒரு 2 மோடு நான் சாம்பிளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா e⁻1 இருக்குது. ஸோ 20 kg இது எடுக்குது. அப்போது நம்ம 2 mm ஸ்போக்ஸ் பதிலாக 4 mm ஸ்போக்ஸ் போட்டால் தான் வந்து அது அந்த லோடு சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வித்தவுட் எனி ப்ரீடென்ஷன். இப்படி நம்ம கூட போடுறதுனால நமக்கு வந்து டெட் வெயிட்டும் கூடிடும். அது இல்லாமல் ட்ராக் ஃபோர்ஸ் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ டயா பெருசாக ட்ராக் ஃபோர்ஸும் கூடும். அப்போ நம்ம அதிக எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் சைக்கிளை வந்து பெடல் பண்ண. அப்போ என்ன பண்ணலான்னா
இதில் வந்து ஒரு 80 இதெல்லாம் எவ்வளோ ப்ரீஸ்டஸ் அப்ளை பண்ணலாம் சேஃபாக இருக்குன்னு பார்க்கும்போது அதோட இது ஜஸ்ட் வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இது 3mm பிளேட்டு சேம் மெட்டீரியல் இருக்கக்கூடியது. நம்ம இது மட்டும் பார்த்தா போதும். இதுக்கு ஈல்டு ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 315 டு 355 இருக்குது E350 கிரேடுனா. அதில் டென்சில் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 490 வரைக்கும் இருக்குது. நான் இருக்கிறதுலே மினிமம் எடுத்து நான் கேல்குலேட் பண்ணும்போது 2mm டயாக்கு 3.1 mm ஸ்கொயர் ஏரியா இருக்குது. அப்போது 315 நியூட்டன் per mm ஸ்கொயர் அதோட ஹீல்டு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு 101 kg வரைக்கும் இது ஹீல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுக்கும். அதில் நான் ஒரு 80% லோடை வந்து ப்ரிட்டென்ஷனாக கொடுக்குறேன். இப்பயும் இந்த 2mm ஸ்போக்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்கும், ஃபெயில் ஆகாது. ஏன்னா இது வந்து 101 தான் வந்து ஹீல்டே ஆக ஆரம்பிக்கும். இது டென்ஷனை பார்த்தீங்கன்னா மினிமம் 490 எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மெட்டீரியல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ 80mm நான் லோடு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 80mm லோடுனால இந்த ஸ்போக்ஸில் வந்து ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது 100 kN அப்ளை பண்ணுறதுனால ஸ்போர்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது. இதில் எந்த ப்ரிடென்ஷனும் கிடையாது. இது வந்து எக்ஸ்டர்னல் லோடுனால வர்றது. இதில் தான் 20 kg மேக்ஸிமம் நம்ம பார்த்த கம்ப்ரசிவ் லோடு. இப்போ இந்த 80 kN ப்ரீஸ்டஸ் மட்டும் அப்ளை பண்ணோம்னா ஆஃப்டர் லாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிம் அவ்வளோ ரிஜிட்டாக இருக்கா, ஒரு சின்ன டிஃபார்ம் ஆகும் நம்ம கொடுத்த லோடுனால. அப்போது அந்த இது லோடுமே எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த ஒரு இமேஜ் பார்த்துருப்போம். இந்த நிப்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இது இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்போக்ஸை. இதுக்கு ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்து ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை வச்சு ரொட்டேட் பண்ணுறது மூலயமா இதில் நம்ம வந்து இதோட ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அது மூலயமா இதில் நம்ம டென்ஷனை க்ரியேட் பண்ணலாம், ப்ரீ டென்ஷனை. ஸோ அது மாதிரி ப்ரிடென்ஷன் பண்ணதுனால தான் வந்தது இந்த 80 kg நம்ம அப்ளை பண்ணது. லாஸ்ட்டுக்கு அப்புறம் 77 kg வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இது வந்து வித்தவுட் லோடு அப்ளை பண்ணாத இன்னொரு வீல் இது. இதில் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. இப்போது இதோட கம்பைன்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 80 kg ப்ரீஸ்டஸ் கொடுக்கும்போது நமக்கு எல்லா ஸ்போக்ஸ்லேயும் அப்ராக்சிமேட்லி 77 kg வந்து நமக்கு டென்ஷன் லோடு இருக்குது. இன்னொன்று லோடு அப்ளை பண்ணதில் 0 இருக்குது. இப்போ இதோட கம்பைன்ட் எஃபெக்ட் அந்த 100 kg லோடுனால ஈச் ஸ்போக்ஸில் வர லோடையும் ப்ரீஸ்டஸ் பண்ணாதனால எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து 100 kgனால் வரக்கூடிய ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து ப்ரீஸ்டஸ்னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏரியாவில் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து 4 kg வந்து டென்ஷன் இருக்குது, இங்கே 77 kg டென்ஷன் இருக்குது. இப்போ இதோட சம்மு தான் இங்கே இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 77 + 4 ஆல்மோஸ்ட் 81 to 82 kg இருக்குது. இப்போது பாட்டமில் நியர் டு கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா 100 kg லோடுனால வந்து கம்ப்ரெஷன் 20 kg இருக்குது, நமக்கு ப்ரீஸ்ட்ரெஸ்னால் வந்து 77 kg இருக்குது. அப்போ இதோட சம் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் பண்ணும்போது நியர்லி 57 to 58 kg இருக்குது. இப்போது இந்த ஸ்போக்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த சயின்ஸ் பிஹைண்ட் த வீல் அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா டென்ஷனில் இருக்கிறத வந்து அதிகமான டென்ஷனில் இருந்து குறைந்த டென்ஷனுக்கு தான் வருமே கோசம் இதில் எப்பயுமே கம்ப்ரெஷனுக்கு போகாதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த நம்பரெல்லாம் பாருங்கள், எங்கேயாவது கம்ப்ரெஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா எங்கேயுமே இல்லை. ஸோ 77 அளவு ப்ரீ டென்ஷனில் இருந்த அந்த லோடானது 57க்கு தான் வந்திருக்கேன் கோசம். இன்னும் கூட இதில் நம்ம 100 kgக்கு பதில் சப்போஸ் 200 kg அப்ளை பண்ணாலும் அகெயின் இந்த 57 மேபி 40 13 வேணால் போகலாம். இது 0க்கு போய் அப்புறம் தான் கம்ப்ரெஷனுக்கு போகும், அப்போ தான் பக்லிங்கில் ஃபெயில் ஆகும் இது. ஸோ எப்போ வந்து கம்ப்ரசிவ் லோடு 1.3 kg வருதோ அப்போ தான் இது பக்லிங்கில் ஃபெயில் ஆகும். அதுக்கு இன்னும் இது நிறைய லோடு இருக்குது. இது அப்படி தான் இருக்கும். இப்போ இதனோட அட்வான்டேஜ் பார்த்தோன்னா ப்ரீஸ்ட்ரெஸ்னால் வந்துட்டு ஏரியா நம்ம வந்து 4mmக்கு பதில் 2mmலேயே சேஃபாக இருக்குது. அது இல்லாமல் இதனால் வந்து இதனோட ஆஃப் த ஸ்டீல் கூட நம்ம யூஸ் பண்ணலை, அதை விட குறைவாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இதில் ட்ராக் ஃபோர்ஸும் குறையும், இதோட செல்ஃபைட் குறையும், இதனால் நமக்கு எஃபர்ட் குறையுது. இதுதான் வந்து ப்ரீஸ்ட்ரெஸோட அட்வான்டேஜ். அப்போ ஸ்டீலில் வந்து ப்ரீஸ்ட்ரெஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இது மாதிரி கான்க்ரீட்டில் எப்படி வந்து இந்த ப்ரீஸ்ட்ரெஸ் ஹெல்ப் பண்ணுன்னு பார்க்கலாம். இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் எலமெண்ட்டு. இப்போது கான்க்ரீட்டில் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறனாலே வந்து கான்க்ரீட்டு சர்டன் லோடுக்கு மேலே வந்து டென்ஷனை எடுக்காது, ரொம்ப வீக்கு, கம்ப்ரசிவ் லோடு எவ்வளோ வேணாலும் எடுக்கும். அதனால தான் நம்ம இங்கே எந்த ரீபாருமே ப்ரொவைட் பண்ணல. ஏன்னா இது கம்ப்ரஷன் ஜோனு, பாட்டமில் தான் டென்ஷன் ஜோனு, அங்கே நம்ம வந்து ஒரு ரீபார் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே என்ன ஆகுதுன்னா கொடுத்த லோடுனால் வந்து இது வந்து ஒரு டிஃப்ளெக்ட் ஆகுது, அதே மாதிரி கிராக் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த மாதிரி கிராக் ஃபார்ம் ஆனால் இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா, அதாவது அன்கிராக்டு செக்ஷனுக்கும் கிராக்டு செக்ஷனுக்கான ஏரியா வந்து இந்த இப்போ இங்கே கிராக் இது வரைக்கும் போயிருக்குன்னா அப்போ அன்கிராக்டு ஏரியா இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நமக்கு அதோட டிஃப்ளெக்ஷன்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை பொறுத்து தான் இருக்கும். இப்போ இதில் கிராக்டு ஏரியா ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால் வந்து இது அதிகமான டிஃப்ளெக்டும் ஆகும். இப்போ இதில் ஃபெஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து
இங்கே இருக்கக்கூடிய டென்சில் ஸ்ட்ரெஸ் ஒரு 5 மெகா பாஸ்கல் வச்சுக்கலாம் கொடுத்துருக்குற லோடுக்கு. இது டிஃப்ளெக்டாக இருக்கிறது வந்து ஒரு 10 mmன்னு வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து ஆர்சிசி, அதாவது ஒரிஜினலாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சர்வீஸ் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி கிராக் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 mm டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு சில கிராக்கும் ஃபார்ம் ஆகும். ஸ்டில் இது சேஃபாக தான் லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது வந்து கிராக் ஆகிருக்கு. இப்போ இதனால் என்ன ஆகுனா, இந்த கிராக் ஆகும்போது ஈஸியாக வந்து அட்மாஸ்பியரிக் மாய்ச்சர்லாம் வந்து ரீபரை ரீச் ஆகலாம். இது கரோட் ஆகலாம். இது கிராக் ஆகும்போது கிராக்டு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணும்போது சில கோடல் ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன் லிமிட் இருக்கும். அப்போ அந்த டிஃப்ளெக்ஷன் லிமிட்டை மீட் பண்ணோம்னா அன்கிராக்டு செக்ஷனாக இருக்கும்போது இதோட குறைவான டெப்த் இருந்தாலே அதை மீட் பண்ணிடும். இப்போ இது கிராக் ஆனதுனால வந்து நமக்கு தேவையில்லாமல் அதிகமான கான்கிரீட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஸ்போக்ஸில் பார்த்தோம் அது மாதிரி தான். ப்ரீ டென்ஷன் பண்ணோம்னா 4 mm தேவைப்படுது. இதுவே ப்ரீ டென்ஷன் யூஸ் பண்ணும்போது 2 mm சாட்டிஸ்ஃபை பண்ணது இல்லையா? அது மாதிரி தான் இப்போ ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்டில் என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த சர்வீஸ் ஸ்டேஜில் வரக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன அந்த 10 mm டிஃபர்மேஷனும் இந்த டென்சில் ஸ்ட்ரெஸ் ஒரு 5 மெகா பாஸ்கல் வருதுன்னா, இதுக்கு முதல்ல கேல்குலேட் பண்ணி இப்போ 10 mm சர்வீஸ் ஸ்டேஜ்னா, இப்போ இதை பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பொசிஷனில் இருந்து 10 mm வந்து இது அப்வர்டாக இருக்கும் இந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே டென்சில் ஸ்ட்ரெஸ் 5 மெகா பாஸ்கல் சர்வீஸ் ஸ்டேஜில் வரப்போகுதுன்னா, கொடுக்கும்போதே இது வந்து ஒரு 6 மெகா பாஸ்கல் கம்ப்ரெஷனில் வச்சுருந்தோம்னா, லோடு சர்வீஸ் ஸ்டேஜ் வரும்போது இது ஸ்ட்ரெயிட்டாக மாறும். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக மாறும்போது இந்த கம்ப்ரெஷன் 6லேருந்து மேபி கம்ப்ரெஷன் 1க்கோ இல்லை 0க்கோ தான் வரும். இப்போ ஆர்சிசியில் இருக்க மாதிரி 5 மெகா பாஸ்கலுக்கும் போகாது, இந்த மாதிரி கிராக்கும் ஆகாது. ஸோ இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்னென்னா, கான்கிரீட்டில் நமக்கு ஆல்வேஸ் அன்கிராக்டு செக்ஷனாக இருக்கும். அப்போ அந்த டிஃப்ளெக்ஷன் க்ரைட்டீரியா மீட் பண்ணுறதுக்கு குறைவான டெப்த்து போட்டாலே போதும். அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று, இது ஆல்வேஸ் அன்கிராக்டு இருக்கிறதுனால இந்த ரீபார் அண்ட் அட்மாஸ்பியர் எப்பயுமே ரீச் ஆகாது. இங்கே ரீச் ஆகாது இல்லையா? ரீச் ஆனால் இந்த பார் கரவுட் ஆகும். லைஃப் ஸ்பேன் மேபி 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்லேயே இது வந்து லைஃப் முடிஞ்சிடும். ஆனால் ப்ரீஸ்ட்ரெஸில் வந்து 100 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம டிசைன் பண்ணுவோம். அதில் லைஃப் இருக்கும். ரீசன்னா இதுதான். ஸோ இது சர்வீஸ் ஸ்டேஜில் தான் வந்து அதோட ஸ்ட்ரெயிட் பொசிஷனுக்கு வருது. ஸோ சர்வீஸ் லோடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டெட் லோடு மட்டும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதாவது ஆர்சிசியில் டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் வரும் இல்லையா? அந்த டிஃப்ளெக்ஷன் நம்ம கேல்குலேட் பண்ணி முன்னாடியே கொடுத்துருவோம். அப்போ அது ஒரிஜினல் பொசிஷன் வரும். ஸோ இந்த கான்செப்டை வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் இன்ஜினியர் இருக்கார், ஃப்ரெசினட்னு. ஸோ அவருக்கு தான் வந்து இது தோணுது. அவர் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியுன்றதெல்லாம் வந்து 1920-30லேயே அவர் வந்து ஃப்ரான்ஸில் இதை செஞ்சு காட்டியிருக்காரு. ஸோ அவரை பற்றின ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. ஸோ ப்ரீஸ்டர்ஸ் அவரோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அவர் எப்படி இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணார், இன்றைக்கி எப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து ஆர்சிசி வந்து இல்லாமல் உலகமே இல்லைன்றது, இப்போ வந்து அது அப்படியே மாதிரி ப்ரீஸ்டர்ஸ் தான் வந்து இப்போ உலகமே இருக்குது. எல்லா ஸ்ட்ரக்சர்லையும் நீங்கள் பில்டிங்ஸில் கூட இப்போ ப்ரீஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபாதர் ஆஃப் ரிசர்ச்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெசினட்டை தான். அவரை பற்றின ஒரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.